முதல்வர் என் குருநாதர் மூமாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிசார குரு என்ன பண்ணுவார்னா, ராசிக்கு 4ல் இருந்த குரு இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெற்று ராசி பார்த்துட்டாருங்க. அப்போ இந்த ராசியில் இருக்கிற இந்த ராசிக்கு 7 நாட்டு சனி நடப்பில் இருக்கிறதுனால, இந்த குருவோட பார்வை பட்டிருக்கிறதுனால, இப்போ இந்த 7 நாட்டு சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால, குருவோட பார்வையை சனி வாங்கிறதுனால 7 நாட்டு சனியினுடைய தாக்கம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ குரு இந்த ராசிக்கு அதிபதி அவர் தான், 10 தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ அவர் உச்சபலம் பெற்று 11ஆம் இட லாப மேன்மையில் பார்க்கறதுனால நீங்கள் போர் போடலாம், கிணறு வெட்டலாம், உயர் பதவிகள் கிடைக்குங்க, வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது வரைக்கும் எனக்கு விசாவே கிடைக்கலிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அதெல்லாம் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் தயாராகுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைமையை பார்த்துருக்காருங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அபிவிருத்தி ஆகுங்க. அப்போ குரு இந்த லக்னத்துக்கு சுபர், இந்த ராசிக்கும் 10 தொழில்ஸ்தானமே சுபர் யோகர் அவருங்க. அவர் நல்ல இடத்துல உச்சபலம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும், தன்னோட வீட்டை குரு தான் பார்க்குறதுனாலையும் அரசியல் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தலாமான்னா ஏற்படுத்தலாங்க. அப்போது ராசியில் இருக்கிற ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மீன ராசிக்கு நற்பலனை அள்ளி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. வணக்கம்.